வணக்கம். வாங்க இன்றைக்கி அம்மா குக்கிங்கில் வணக்கம். வாங்க இன்றைக்கி பிள்ளையார் சஷ்டிக்கு பூரண கொழுக்கட்டை தாங்க செஞ்சுருக்கேன். பாருங்கள், நான் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். கலை வீட்டு சமையலுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதால் 3/4 கப்பு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. அது வேகிற நேரத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கப்பால் நான் 1 கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு கட்டி பிடிக்காது. நான் வீட்லேயே ரெடி பண்ண மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதனால் மாவு கட்டி பிடிக்காது. நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் வைக்க வேணாம், நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மாற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதே பாத்திரத்தில் வந்தால் மாவு காஞ்சிடும். அதுக்காக தான். பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறினோன்னே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஆறி வச்சு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று 2 சுற்று விட்டால் போதும். கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. 1, 2 முழு பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதேமாரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் 3/4 கப்பு சொன்னேன் இல்லையா, அதில் நான் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் திதிப்பை கூட்டவோ குறைச்சவோ பண்ணிக்கலாம். இது பாகுபதம் எடுக்க வேண்டாம், கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். தூசிலாம் இருந்துன்னா நம்ம வடிகட்டும் போது அதிலே இருந்துடும். அதுக்கு தான் வடிகட்டியாச்சு. ஏலக்காய் தூள், தேங்காய் திருகல், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை இதை கூட கலந்துக்கலாம். நான் சொன்ன பதத்தோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி கையில் நினச்சி பிசைஞ்சிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துடும். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, குழன்னு ஆகிடும். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. அடுத்தது நம்மளுக்கு தேவையான அளவு சைஸு மாவு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கவர் போட்டிருக்கேன். நீங்கள் பால் கவர், எண்ணெய் கவர், எந்த கவராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மேலே தடவி எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தையும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஈஸியான மெத்தடு. கையில் வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி கவர் வச்சே செஞ்சுருக்கேன்.
அப்படியே மூடிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, மூடி எடுத்தாச்சு. வெளியில் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற மாவை அமைக்கி விட்டிங்கன்னா சரியாயிடும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதாங்க, எல்லா மாவையும் செஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்தோன்னே துணியை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைங்களாம் இதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் உருண்டை தான் அதிகமாக செஞ்சுருக்கேன். இதில் 4 அதில் 4 செஞ்சுருக்கலாங்க. அவ்வளோதான், மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். நம்ம எல்லாமே வெந்தது தான், மாவும் வெந்த மாவு தான், உள்ள பருப்பும் வெந்த மாவு தான், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. 1 2 உடஞ்சிருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல. பூரண கொழுக்கட்டை ரெடிங்க. பாருங்கள், செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.